அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்றைக்கி சுடிதார் தைக்க போகிறோம். கழுத்து காலருக்காக 4 இன்ச்சு கட் பண்ணியிருந்தோம். இதில் நம்ம ஓப்பன் வச்சுக்கணும் அல்லது வி ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். தலை போகிறதுக்காக வேண்டி நாம் இதில் 6.5 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன ட்ரெஸ் ஆனதுனால ஆல்ரெடி 4.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஓப்பன் வச்சுக்கணும். நாம் இன்றைக்கி ஓப்பன் வச்சுக்க போகிறதில்ல. 1/4 இன்ச்சுக்கு வி ஷேப்பில் ஒரு கழுத்தையே விரிவாக கொடுத்துக்கிறோம். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம். 1/4 இன்ச் அளவுக்கு அகலத்தில் இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கிறோம். இதுமே இந்த இடத்துக்கு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். துணி ஆல்ரெடி 2ஆக மடங்கி இருக்குது. துணி 2ஆக மடித்து வச்சுருக்குறேன். நம்ம கட் பண்ண துணியை இதில் வச்சுக்கலாம். இப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஒரு இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சுக்கு அவுட்லைன் கட் பண்ணிக்கிறோம். இந்த பகுதியில் மடித்து தைச்சிக்கலாம். சின்னதாக மடித்து தைச்சிக்கலாம். அடிப்பகுதி வரும்போது துணியை இப்படி கொஞ்சம் மடித்து அப்படியே டர்ன் பண்ணிக்கிறோம். எண்டு வரும்போது ஊசியை துணிக்குள்ளால் நிப்பாட்டி துணியை டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த சைடும் அதே மாதிரி மடித்து வைக்கிறோம். இந்த பீஸை நாம் சுடிதாரில் கட் பண்ண இடத்துல வச்சு தைக்கிறோம். வெளிப்பக்கமாக தைச்சிக்கலாம். இந்த பீஸோட வெளிப்பக்கமும் சுடிதாரோட வெளிப்பக்கமும் கரெக்டாக இருக்கணும். இந்த கட்டிங்கோட எண்டும் கரெக்டாக இருக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கலாம். இந்த வி ஷேப் வரும்போது இது மாதிரி இப்படி ஒடுக்கி வி ஷேப்பில் தைச்சிக்கலாம். ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். வி ஷேப்பில் தைக்கும்போது துணியை திருப்பி இந்த பக்கமாக தைச்சிக்கலாம். இந்த பக்கமும் கரெக்டாக தையல் வந்திருக்கு. வி ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம் ஷேப்காக. அப்போ தான் துணி நல்லா திரும்பும். கட் பண்ணும்போது நம்ம தைச்சிருக்க தையல் கட் ஆகிடக்கூடாது. துணி அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக துணியை மடிச்சுக்கிறோம். ஓரமாக நம்ம ஒரு தையல் போட்டிருக்கிறோம். இந்த தையல்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கார்னர் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். துணியை திருப்பி ஏற்கனவே தைச்ச தையல்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போடுறோம். இப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது உள்பக்கமும் சேர்த்து வச்சுக்கிறோம். வெளிப்பக்கத்தில் தான் தையல் போடுறோம், ஓரமாக தையல் போடுறோம். அது திருப்பி தான் 1/4 இன்ச்சு தைச்சிப்போம். இப்போதைக்கு ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இதை திருப்பி உள்பக்கமாக 1/4 இன்ச்சை விட குறைவாக இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது பிசுறு துணி எதுவும் தெரியாது, ஷோல்டர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த ஷோல்டரையும் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு துணியை உள்பக்கமும் சேர்த்து வச்சு ஓரமாக ஷோல்டரில் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் துணியில் உள்பக்கமாக எடுத்துக்கிறோம், டேர்ன் பண்ணிக்கிறோம். டேர்ன் பண்ணும்போது இது மாதிரி தையல் வராமல் இருந்தால் நம்ம ஆல்ரெடி ஓரமாக தைச்சிருக்கோம், இன்னொரு தையல் போட்டுக்கணும். 2 துணியும் சேர்த்து வச்சு ஓரமாக தைக்கலாம். இப்போ டேர்ன் பண்ணி 1/4 இன்ச்சோட குறைவாக இன்னொரு தையல் போட்டுக்கலாம் உள்பக்கமாக. காலர் பீஸ் எடுத்துக்கலாம். காலருக்காக நம்ம பொதுவாக சுடிதாருக்கு பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இதுக்கு வந்து காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் காலர் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸை இது மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த சைடு ஃபோல்டு வரணும், ஒரு சைடு ஃபோல்டு வரணும். இது கொஞ்சம் குறைவாக இருக்குது, நம்ம வேறு இடத்துல மடிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பன் பகுதியை இப்படி வளைவாகவே, அதாவது முன் கழுத்தை வளைவாக வச்சுக்கிறோம், பின் கழுத்தை இப்படி நேராக்கிக்கிறோம். இந்த ஃபோல்டு பகுதியில் பின் கழுத்தோட ஃபோல்டு வரணும். இந்த கேன்வாஸில் கழுத்து பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதில் இப்படி நாம் வரைஞ்சிக்கிறோம். பின் கழுத்தை வளைவாக வைக்கக்கூடாது, நேராக வச்சுக்கணும். இதுக்கு வடிவத்தை இப்படி நாம் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு இதில் இருந்து, அதாவது இந்த டிராயிங்கில் இருந்து நமக்கு எந்த அளவுக்கு கழுத்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம். நான் இன்றைக்கி 3/4 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கிறேன். 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, இல்லை அதை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக 0.9 அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். கட் பண்ணிக்கலாம்.
காலர் கேன்வாஸில் கொஞ்சம் மெல்லிசாக வாங்கியிருக்கேன். இந்த கோட்டையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நமக்கு கழுத்துக்கு என்ன கலரில் பீஸ் வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ இதில் ஒரு சின்ன டர்னும் கட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலரில் பீஸ் வச்சு கொடுக்குறோமோ அதில் வச்சு அயன் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதுதான் நம்ம துணியில் வச்சு அயன் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஹீட்டு ஹெவியாக கொடுத்துக்கணும். அயன் பண்ணிட்டு வரலாம். காலர் கட் பண்ண பிறகு இந்த வடிவத்தில் தான் இருக்கும். நம்ம இப்போ அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணும்போது துணியில் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே செட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். இந்த கேன்வாஸ்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸோட அயன் பண்ணி ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி துணியில் கட் பண்ணிக்கணும். காலருக்காக என்ன கலரில் நம்ம துணி எடுத்தோமோ அதே கலரில் தான் இந்த துணியும் கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் இந்த அவுட்லைன் துணி அளவில் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு பின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒரு துணி கட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம கேன்வாஸில் இருக்கிற இந்த ஒரு காலரை அடிப்பகுதியில் ஒரு மடிப்பு மடித்து தைக்கிறோம். இந்த கேன்வாஸை கம்ப்ளீட்டாக மடங்குற மாதிரி துணியை ஃபுல்லாக மடக்கிக்கிறோம். மடக்கி கேன்வாஸ்க்கு மேலேயே 1/4 இன்ச் அளவில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். கருப்பு நூல் போட்டுக்கலாம். இந்த காலர் என்ன கலரோ அதே அளவில் உள்ள நூல் போட்டுக்கலாம். மடக்கி தைச்சிக்கலாம். அடிப்பகுதியில் மட்டும்தான் மடக்கி தைக்கிறோம். மடக்கி தைக்கும்போது நல்லா மடங்கலைன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு மடக்கிக்கோங்க. அடிப்பகுதியில் கம்ப்ளீட்டாக மடக்கிக்கலாம். சுருக்கு வந்தாலும் சுருக்கு வச்சு வச்சு தைங்க. ஒரு பகுதி மட்டும் லூஸாக தைக்கிறோம். பிசுறு நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த வடிவத்தில் அப்படியே நாம் இந்த துணியையும் வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் அடிப்பகுதியில் நம்ம மடக்கிட்டோம். இந்த அடிப்பகுதியிலேயே இந்த துணியில் உள்ள துணி எக்ஸ்ட்ராவே இருக்கும். 1/4 இன்ச்சுக்கு இப்படி இருக்கட்டும். இந்த மேல் பகுதியில் எல்லா துணியுமே கரெக்டாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் அடியில் வரட்டும். இனிமேல் நாம் மேல் பகுதியில் 2 துணியும் சேர்த்து வச்சுட்டு கேன்வாஸ் ஓரமாக தைக்கிறோம். இந்த கேன்வாஸ் ஓரமாக தைச்சி இந்த எண்டு வரைக்கும் தைக்கிறோம். அடிப்பகுதியில் தைக்க மாட்டோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். தைக்கும்போது கேன்வாஸில் தையல் படக்கூடாது. கேன்வாஸ் ஓரமாக தைக்கணும். 2 துணியை சேர்த்து வைக்கிறோம். மெதுவாக தான் தைக்கணும். வளைவு வரும்போது ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது. ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஷேப்பில் மட்டும் துணி கம்மியாக இருக்கணும். இது மாதிரி இந்த சைடும் டர்ன் பண்ணிக்கலாம். இதில் கேன்வாஸ்க்கு மேலே ஒரே ஒரு இதில் மட்டும் ஒரு தையல் மட்டும் வந்திருக்கு.
அதை லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். அந்த ஒரு நூல் மட்டும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம். இப்போ நாம் இந்த ஒரு தையலை மட்டும்தான் பிரிக்கிறோம். பின் கழுத்தில் கழுத்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். லைட்டாக சிசர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கேன்வாஸில் துணி பகுதி இருக்கும், அதில் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தைக்கலாம். ஆனால் முன் கழுத்துலேருந்து தான் நம்ம தைப்போம். துணியோட உள்பகுதியில் இந்த கேன்வாஸோட காலரோட தைக்க வேண்டிய பகுதியை சேர்த்து வச்சு தைக்கிறோம். கழுத்தும் இந்த காலரும் கரெக்டாக இருக்கட்டும். 1/4 இன்ச் அளவில் தைக்கலாம். நம்ம உள்பக்கத்தில் வச்சு தைச்சாதான் வெளிப்பக்கத்தில் நம்ம ஒட்டின கேன்வாஸ் வரும். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராங் தையல் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். கழுத்து துணியும் காலர் துணியும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைக்கலாம். ஷோல்டர் வழியாக தைக்கும்போது ஷோல்டர் தையல்லையும் தையல் வரும் 1/4 இன்ச் அளவுக்கு. பின் கழுத்தில் உள்ள மார்க்கிங்கும் காலரோட மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். முடிக்கும் போதும் முன் கழுத்து பகுதியும் காலர் பகுதியும் கரெக்டாக முடியட்டும். நம்ம விட்டிருந்த 1/4 இன்ச் அளவில் தான் தைக்கணும். இனிமேல் பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு முடிச்ச இடத்துலேருந்தே பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு மடக்கி காலரோட ஓரத்தில் தைக்கிறோம். ஏற்கனவே தச்ச தையல் முழுசாக உள்ளே போயிடட்டும். அந்த தையல் வெளியே தெரிய வேண்டாம். அதை கவர் பண்ணி ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு ஓரமாக தைச்சிக்கலாம். ஏற்கனவே தைச்சி தையலுக்கு மேலே தைச்சிக்கலாம். கேன்வாஸில் ஓரமாக தையல் வரட்டும். கம்ப்ளீட்டாக மடக்கிக்கலாம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். காலர்
ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இப்படி இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் இந்த பகுதியிலையும் ஒரு தையல் போட்டுக்கலாம். கை தைச்சிக்கலாம். கை கீழ் சுற்றளவு அகலத்தில் 2 இன்ச்சு உயரத்தில் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பகுதியில் ஓரப்பகுதியில் துணி சுருக்கி இருக்கிறதுனால இது இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கை கீழ் சுற்றளவின் அளவில் 2 இன்ச்சு உயரத்தில் நம்ம 2 கைக்கும் பீஸ் எடுத்துக்கலாம். கை கீழ் சுற்றளவில் இதுலேருந்து 2 இன்ச்சுக்கு பீஸ் எடுத்துக்கிறோம். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த துணியிலேருந்து இன்னும் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு கைக்காக இது மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். இந்த பீஸை நாம் கையோட அடிப்பகுதியில் உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். இதுக்கும் நம்ம கை பீஸ் என்ன கலரில் கொடுத்தோமோ அதே கலர்லேயே நூல் கொடுத்துருவோம். 2 துணி சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைக்கிறோம். பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு மடக்கி ஏற்கனவே தைச்ச தையல் மேலே தைக்கிறோம். இந்த அளவு நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு கைப்பட்டி கொடுத்துக்கலாம். ஏற்கனவே தைச்சு தையல் தெரியாமல் அதுக்கு மேலேயே மடக்கி வச்சுக்கணும். மடிப்பின் அளவு ஒரே அளவு இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு கை தைச்சிக்கலாம். உள்பகுதியில் கருப்பு கலர் துணி வச்சு கொடுத்துருக்குறோம். பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு மடக்கி ஏற்கனவே தைச்ச தையல் தெரியாமல் கருப்பு துணியோட ஓரமாக தைக்கிறோம். எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் முன் கை. இதில் உள் பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது முன் கை. இந்த துணியில் அந்த சைடு முன் கை இருக்குது. அதனால் அடுத்த கை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கை கரெக்டாக இருக்கும். இது முன் கை. இதில் முன் கை மார்க்கிங் இருக்குது. இதை நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை தான் மேலே இருக்கணும் நம்ம தைக்கும்போது. கையும் கைக்குள்ளேயும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவில் தைக்கலாம். இதுக்கு ஒயிட் நூல் போட்டுக்கலாம். கை மேலே இருக்கிற மாதிரி கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் எந்த பகுதியில் எந்த இடத்துல ஷோல்டர் இருக்குதோ அதே இடத்துல அதே பொசிஷனில் கொடுத்துக்கணும். மாற்றி கொடுத்தோம்னா ஷோல்டர் திருகலாக இருக்கும்.
ஷோல்டரோட சென்டரும் கையோட சென்டரும் சேர்த்து வச்சு காயின் செலவில் வச்சுக்கலாம். கை கரெக்டாக முடிஞ்சிருக்கு. இதில் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி அடுத்த சைடில் உள் பக்கமாக எடுத்துக்கலாம். கையிலையும் உள் பக்கமாக வச்சுக்கலாம். இதில் முன் கை மார்க்கிங், இது முன் கையாக வருது. ஆனால் நாம் இது பேக் சைட்லேருந்து தைச்சிட்டு வரோம். ஏன்னா கையோட துணி மேலே இருக்கணும், அதனால் பேக் சைட்லேருந்தே தைச்சிட்டு வரலாம். ஆனால் முன் கையும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு காயின் செலவில் தைச்சிட்டு வரலாம். இதுக்கு ஷோல்டர் பேக் சைடில் இருக்குது, பேக் சைடே கொடுத்துக்கணும். ஷோல்டரோட சென்டரும் கையோட சென்டரும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். கை கீழ் சுற்றளவு நம்ம இப்போ வெளிப்பக்கமாக வச்சு ஓரமாக தைக்கிறோம். ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு ஸ்டோன் தையல் போட்டுக்கிறோம். இந்த கைக்குழி தையலும் கரெக்டாக இருக்கட்டும். நம்மளோட ஓப்பன் மார்க்கிங்கில் உள்ள மார்க்கிங்கை சேர்த்து வச்சுக்கிறோம். 1 இன்ச்சு மேலே தைச்சி முடிச்சிடுறோம். இனிமேல் உள் பக்கமாக தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு பிசுறு துணி வெளியே வராது, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கை கீழ் சுற்றளவு 4.25 இன்ச்சு, சுற்றளவு முழுசும் 8.5 இன்ச்சு இருந்தது. அதில் பாதி அளவான 4.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். தையலுக்காக நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம். தையல் போட்டுக்கலாம். சைடில் 3/4 இன்ச்சு தைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஓரத்தில் தைச்சிருந்தோம். ஓப்பன் மார்க்கிங் வரைக்கும், ஓப்பனோட சிசர் மார்க்கிங் இங்கே இருக்குது, அது வரைக்கும் தைச்சிக்கிறோம். 3/4 இன்ச் அளவு வந்த உடனே டேர்ன் பண்ணிக்கிறோம். ஊசியை நிப்பாட்டி இந்த இடத்துல ஓப்பன் பகுதியில் நூல் கட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் தையல் போடுறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டு 1 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு அளவுக்கு தைச்சதுக்கப்புறமா தான் நம்ம நூல் கட் பண்ணணும். இந்த பகுதியில் நூல் கட் பண்ணோன்னா ஓப்பன் ஈஸியாக பிரிஞ்சிரும் நம்ம போடும்போது. இதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்பக்கத்தில் எடுத்து ஓரமாக தைச்சிக்கலாம்.
பிசுறு நூல் கட் பண்ணிக்கலாம். தையல் போட்டுக்கிறோம். ஓரமாக தைக்கும்போது 0.1 அளவுக்கு துணி எடுத்துக்கலாம். கைக்குழியில் 2 தையலும் சேர்ந்து இருக்கட்டும். சைடில் ஓப்பன் மார்க்கிங் கரெக்டாக இருக்கட்டும். ஓப்பனில் இருந்து மார்க்கிங்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே தையலை முடிச்சிடுவோம். கைத்தேல் சுற்றளவு 4.25 இன்ச்சு. சைடில் நம்ம எந்த அளவுக்கு தையல் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சிக்கணும். ஓப்பன் பகுதியில் 3/4 இன்ச்சு தான் தைச்சிக்கணும். ஓப்பன் பகுதி வந்தோடனே ஊசியை நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு தைச்சதுக்கப்புறமா தான் நூல் கட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடும்போது கைத்தையல்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போடுவோம். இப்போ ஓப்பன் தைக்கிறது சொல்லித்தரேன். பாயிண்ட் த்ரீ அளவில் 2 மடிப்பு மடிச்சுக்கணும். தையல் ஓரமாக போட்டுக்கலாம். ஓப்பன் பகுதி வரும்போது 2 மடிப்பு மடிச்சுட்டு ஓப்பன்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே ஊசியை நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டி துணிக்குள்ளால் ஊசியை நிப்பாட்டி துணியை டேர்ன் பண்ணிக்கிறோம். டேர்ன் பண்ணும்போது இந்த சைடு மடக்கி வச்சுக்கிறோம். இந்த சைடு மடக்கும்போது துணியை மடிச்சுட்டு லைட்டாக மேலே தூக்கி இழுத்து விட்டுக்கணும். அப்போ அடுத்த சைடு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிமேல் பாவடிவத்தில் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கணும். ஓரமாக வந்தோடனே ஊசியை நிப்பாட்டி மடிப்பின் ஓரத்தில் டேர்ன் பண்ணி இந்த பகுதியில் நம்ம 0.3 மடக்கி தைச்சிக்கணும். இதே மாதிரி இந்த சைடு மடித்து தைச்சிக்கலாம். 0.3 அளவுக்கு மடிச்சுக்கிறோம். ஓப்பன்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் தச்சு ஊசியை நிப்பாட்டிக்கிறோம். துணியை டேர்ன் பண்ணி இந்த சைடும் அதே மாதிரி மடித்து மடிப்பை கொஞ்சம் மேலே தூக்கி லைட்டாக விட்டுக்கிறோம். டேர்ன் பண்ணி தைக்கிறோம்.
அதே மாதிரி இந்த சைடும் 0.3 மடித்து ஓரமாக தைக்கிறோம். சைடு ஓப்பன் மடித்து தைச்சிட்டோம். இனிமேல் பாட்டம் 0.3 அளவில் மடித்து தைச்சிக்கலாம். 2 மடிப்பு மடித்து ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். மடிப்பின் ஓரமாக தையல் போடலாம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் போடுங்க. நூல் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம தைக்கும் போது ஆல்ரெடி தைச்ச தையல்லேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடி தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் தையல் வந்து கனெக்டடாக இருக்கும், தையல் பிரியாமலும் இருக்கும். நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 2 மடிப்பு மடிச்சுக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து தைக்கிறோம். நன்றி, வணக்கம்.